ப்ளீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து திருவிழாவுக்கு வந்து போக போகிறோம். நான் வந்து ரெடி பண்ண கையில் ஹேண்ட்மேட் பேங்கிள்ஸ் வந்து போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டிருக்கேன். நம்ம எங்கேயும் போக முடியாது, ஸோ அதனால் அதை நான் இது பண்ணிட்டேன். இந்த சாரீ தான் வேர் பண்ணியிருக்கேன். ஒரு ஹேண்ட் பேக் வந்து எடுத்திருக்கேன். பார்க்கலாம் என்னென்ன வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. மம்மி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, சாவி எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நாங்கள் நடந்துட்டு தான் போக போகிறோம். மாமியாரோட அவுட்ஃபிட் பாருங்கள் மம்மி. சிடா வைப்பது இதுதான் மாமியாரோட அவுட்ஃபிட். இருங்க, நாங்கள் 2 பேரும் ஃபுல் அவுட்ஃபிட் செக் பண்ணிக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மாமியாரோட அவுட்ஃபிட் இது வந்து அப்போ 2 பேரும் வந்து சேம் வச்சுருக்காங்க. இது नवा थोड़ी था सना कौन था भाई कैसे थी नहीं था अब नहीं था बा काले कोंड पर बाबा चढ़ाई जो हां देख लो हेला कि नहीं देखो हां இதுதான் फ्रेंड्स என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மாமியாரோட அவுட்ஃபிட், என்னோட அவுட்ஃபிட், அதுக்கு அப்புறம் அப்பாவோட. அப்பா அப்பா गाने बोले चल लो ताबी बस प्यार मत करो. ये भी कौन नालिया नालिया दिखाओ பாருங்க, ஹீரோ ஹீரோயின் 2 பேரும். அவங்களோட அவுட்ஃபிட் வந்து இது. 2 பேரும் வந்து சேம் கலர் போட்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள் 2 பேரும். ஓகே வாங்க போகலாம். நாங்கள் நடந்துட்டு போட்டிருக்கோம் இன்றைக்கி. எல்லாரும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க, என்னடா இது அப்படின்ட்டு. சைடு போக போகிறோம் பாங்க. இந்த பக்கம் எந்த பக்கம் வழி இருக்குன்னு தெரியல. மாமா என்னை கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்களேன், இது என்ன செடின்னு எனக்கு தெரியவே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கப்பா. பாருங்க, இதானா இதுக்குள்ளே தண்ணி இருக்குது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ये बेबी मैं दूसरी चुआ ஆச்சுண்ணா. இங்கே பாருங்களேன் வயலில் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நெல் எல்லாமே கட் பண்ணியிருக்கிறதுனால ஃபுல்லாக இந்த மாதிரி தான் தெரியும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா வியூ, ஈவினிங் வியூ. என்ன கொஞ்சம் இருட்டாக இருக்குது, அவ்வளோதான். நடக்கிறதுக்குள்ள மூச்சு வாங்குதே. இது செத்தாண்டா சிவனாண்டி ன்ற மாதிரி இன்றைக்கி என் மாமியாருக்கும் எனக்கும் மூச்சு வாங்க போகுது. பரவாயில்ல, நடக்கிறது ஒரு எக்ஸசைஸ் தான். இவ்வளோ நேரம் வரைக்கும் மாடுங்க வந்து மேய்ச்சிட்ருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், புதுசாக ரோடு போட்டிருக்காங்க. இந்த ரோடு முழுக்க நம்மள தான். ஓஹோ, இங்கே பாருங்க, இது வந்து ஐயோ கொஞ்சம் மூச்சு வாங்குது. சரி ଚାଲିବା ପାଇଁ এটা তো বড় কথা. பச்சை பயிர் போட்டிருக்காங்க இது ஃபுல்லாக. அப்பா வந்து பின்னாடி வந்துட்டுருக்காரு. நம்ம அதுக்குள்ளே சீக்கிரமாக கடற்கரைன்னு ஓடிடலாம். அந்த பள்ளம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ହଁ ତ ଚାଲିଲେ ସିନା ଏମିତି ନହେଲେ ସାଢ଼େ 5ରେ ଆସିବି, ହେଲେ ଏଇଠୁ ସେ ମୁଣ୍ଡ ଯାଇ நல்லா இருக்கு படுக்கிறதுக்கு. சரி வாங்க திருவிழாக்கு போகலாம். அங்கே பாருங்க. ஓஹோ
பார்த்தீங்களா ஷேக் ஆகுது. அங்கே பாருங்கள் இவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்களா பேராக உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பா நானும் மட்டும் உட்காந்துருக்கோம். மாமியார் நடந்துட்டு போயிட்டுருக்காங்க. என்னை விட்டுட்டு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஆமாம், மாமியார் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாய். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 5:44 பாதை இடத்துலையே அப்பாவுக்கு சொன்னேன், நீங்கள் இறக்கிட்டு போங்க, மாமியாரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அதனால் பாதை இடத்துலையே வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ரொம்ப வந்து இங்கே பாருங்கள் இருட்டாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இங்கே பாருங்களேன் சூப்பராக இருக்குது வியூ. எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது வயல்கள் மட்டும்தான் இருக்கும் இங்கே எல்லாமே. பின்னாடி வந்து நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க பாருங்கள், எங்கே காட்டுறேன். இங்கே பாருங்கள் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. மாமியார் வந்து தனியாக வருவாங்க இல்லைங்களா, அதனால் பாதி இடத்துல மட்டும் என்னை விட்டுட்டு போங்கப்பா, மாமியார் வந்து கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். போயிருக்காங்க, கூட்டிகிட்டு வரேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக போயிடலாம், போனதுக்கப்புறம் பார்க்கலாம். मस्त ହେଇছিল ଏ କ'ଣ ହେଇଛି ଏଟା ଜାଗା ଏ ଜାଗା ଏ ତ ବାଲିଯାତ୍ରା ଆଉ କ'ଣ. எனக்கு மாமியார் வந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு மேலே என்னால் வந்து ரியலாக இருக்கிற வாய்ஸ் வந்து அங்கே இது பண்ண முடியாது. ஏன்னா மைக்ஸ் எல்லாமே நிறைய மைக் செட்டப்ஸ் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். நான் வந்து டைரெக்டாக அங்கே இருக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து வீடியோ காட்டணும்னு நினச்சேன். பட் அது நம்மளால் முடியாது. நம்ம என்ன பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இப்போ வந்து யூடியூப்பில் வந்து நிறைய, நான் உங்களுக்கு முன்னாடி கூட சொல்லியிருப்பேன், நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறதா இருக்குது. கொஞ்சம் சவுண்டு கொடுத்தா கூட வந்து வீடியோ எடுத்துடுறாங்க, இல்லைன்னா ரெட் கலர் டாலர் காட்டுறாங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, நாங்கள் எப்படி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறது, எங்களுக்கும் ஓப்பன் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு நீங்கள் யூடியூப்பில் வந்து ஹவு டு எடிட் வீடியோஸ் அப்படின்னு போடுங்க, ஹவு டு கிரியேட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்லேயே போடுங்க. நாங்கள் சொல்லிக் கொடுக்குறத விட இன்னும் சூப்பராக நல்லா செம்மையாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேங்களா, நிறைய பேர் கேட்டுருக்கிறதுனால நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இன்றைக்கி என்னால் பர்த்டே விஷஸ் எல்லாமே பேர் வச்சு சொல்ல முடியாது. இன்றைக்கி யார் யாருக்கு எல்லாமே பிறந்த நாள் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எல்லாமே ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி மேரேஜ் பண்ணுற எல்லாருக்குமே ஹாப்பி மேரேஜ் அனிவர்சரி, எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே. ஓகே, வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இங்கே வந்து நான் வாங்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே பார்த்துட்ருக்கேன் பார்த்தீங்களா. நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து உங்களுக்கு வந்து காமாட்சி விளக்கு வாங்கியிருந்தேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நான் வந்து சைடில் வைக்கிறதுக்கு 2 விளக்கு வந்து வாங்கவே கிடையாது. சரி, இங்கே பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. 99 rupees சொன்னாங்க. நான் வந்து 2 வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிக்கிட்டேன். அதை வந்து வாங்கிக்கிட்டு நான் வந்து அவங்கக்கிட்ட காசு கொடுத்துட்ருந்தேன். மாமியார் அதை தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். நாங்கள் எடுத்துகிட்டு போன பட்ஜெட்டுக்குள்ளேயே தான் நாங்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி எல்லா வருஷமும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வாட்டியுமே வந்து நம்ம குறிப்பிட்ட நம்மளோட ஹாப்பினஸ் வந்து இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். திருவிழா போகிறது, அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட போகிறது வந்து இந்த 2 விஷயம் என்னோடய ஃபேவரெட். என்னோட ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்துகிற விஷயம்னு கூட நான் சொல்லுவேன்.
ஆவேன். என்னன்னு தெரியல, அங்கே போகும்போது அங்கே அந்த பொருட்களை பார்க்கும்போதோ இல்லை சாமியை பார்க்கும்போதோ தன்னந்தானவே நான் அப்படியே வந்து என்னை நானே மறக்கிற மாதிரியே ஃபீல் ஆவேன். இப்படியெல்லாம் யாராவது பண்ணுறீங்களா என்ன இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அப்பா வந்து தேடிட்டு இருந்தோம். அப்பா எங்கே போகிறாங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா எங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இந்தாங்க ₹1 சாக்லேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே வந்து இரும்பு பொருட்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இங்கே வந்து அதிகமாக இருக்கும் இரும்பு பொருட்கள். அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி தேய்க்கிற கட்டை, அதுக்கப்புறம் வந்து அருவாமனை. இங்கே வந்து ₹10 ₹30 அந்த மாதிரி பொருட்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து மேலே எழுதிடுவாங்க, இது ₹10 பொருட்களா இல்லை ₹20 பொருளா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, முன்னாடியே வந்து எல்லாமே நாங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டு தான் வந்தோம். எங்கேயும் வாங்க வேண்டாம், முதல்ல வந்து நம்ம சுற்றி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு ரேட்டாக இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு 2-3 பொருள் வாங்கியிருந்தோம். ஒரு 2-3 பொருளுமே ₹20 பொருள் நாங்கள் வந்து ₹30 கொடுத்து வாங்கினோம். அது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. மாமியார் சொன்னாங்க என்கிட்ட, நம்ம முதல்ல வந்து சுற்றி பார்த்துலாம், அதுக்கப்புறம் திருப்பி கூட நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், இது வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ₹30 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்ச நேரம் போய் வேறு இடத்துல பார்க்கும்போது அதை வந்து இன்னுமே வந்து கம்மியாக இருந்துச்சு, ₹20 அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு, ஐயோ போச்சே, அந்த இன்னொரு ₹30 கையில் இருந்தால் இன்னொரு பொருள் வந்திருக்குமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தனியாக ஃபீல் ஆச்சு. ரொம்ப கஞ்சா பண்ணுறேன்னு எனக்கே போய் இது என்ன பண்ணுறது. என்கிட்ட இருந்த பட்ஜெட் அதில் தான். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் நேச்சுரலாக பீரியட் ஆகும் தான் வெயிட் பண்ணி 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா என்னோடய ஹெல்த்து தான் ப்ராப்ளம் ஆகிறதுனால தான் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது கூட ₹99. இதில் எது எடுத்தாலும் ₹99, எது வாங்கினாலும் ₹99 அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது தெரியவே தெரியாது. மாமியார் வந்து கடைசியில் எனக்கு வீட்டில் தான் வந்து சொன்னாங்க, இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்து ஏதாவது ஒன்று பெருசாக நான் வந்து வாங்கியிருப்பேன். ₹99 இதுங்க எல்லாமே ₹99 தானா. நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன், இது எவ்வளோன்னு கேளுங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அவங்க சொல்லலை. ஏன்னா நானும் வாங்கணும், மாமியாருக்கும் வாங்கணும். அப்பாவுக்கு வந்து நான் சும்மா அவரை கூட்டிகிட்டு வந்து அவருக்கு வந்து வெறும் வெட்டரவா, அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் பண்ணுறதுக்காக ஒரு பொருள் வாங்கணும், அவ்வளோதான். அதை வந்து அதுவே போதும் அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாமே மற்ற எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் நான் வாங்கினேன். எனக்கு கூட நான் யோசித்து நான் வாங்கணுன்ற பொருட்களை என்னால் வாங்க முடியல. சரி விடுங்க, இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நான் மனசை தேத்திக்கிறேன். அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து இதுக்குன்னு தனியாக வந்து எடுத்து வச்சிடணும். ஒரு ₹2000 நம்ம வச்சிடணும். வருஷத்துக்கு ஒரு தடவை ₹2000 நம்ம செலவு பண்ணுறதில்ல பெரிய இதாகிட போகாது. கண்டிப்பாக அடுத்த வருஷம் நம்ம வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணலாம். ஏன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நிறைய வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. சட்டி அதெல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க. வீட்டில் இருக்கிறது இங்கே எல்லாமே ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். பாத்திரங்கள் எல்லாமே நம்ம வீடு கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஒன்றா வந்து வாங்குகிறேன். எனக்கு அந்த ஆசை இருக்குது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலெல்லாம் போடுறோம். அதுக்கப்புறம் வந்து டின்னர் செட் மேலே எல்லாமே நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, அது நம்ம வீட்டில் இல்லை, அதனால் அப்படியே இதாகிடுச்சு. இது வந்து ஏன்னா இந்த பொம்மைங்க எல்லாமே பார்க்கும்போது குட்டி குட்டியாக இருக்குது. ஆனால் அதோட ரேட்டை கேட்குறீங்க அப்படின்னா நிஜமாக சொல்கிறேன், அசந்தே போயிடுவேங்க. ₹200 ₹300 சொல்கிறாங்க. நானே வந்து ஐயோ நம்மளுக்கு பொம்மைங்களே வேண்டாண்டா சாமி அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ரேட் எல்லாமே சொல்கிறாங்க நிஜமாவே. அதுக்கப்புறம் வளையல் கடைக்கு வந்திருந்தோம் வளையல் வாங்குறதுக்காக. இந்த கடையில் தான் நாங்கள் வந்து வாங்கினோம். இங்கே வந்து மாமியார் வந்து கண்ணாடி வளையல் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும், இன்னொரு நம்ம போயிட்டு இருக்கும்போது இன்னொரு வளையல் கடை கிடச்சிச்சின்னா அங்கே ரேட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா முதல் வாட்டியே நான் வந்து ₹20 பொருளை வந்து ₹30 கொடுத்து வாங்கியிருந்தேன். அதனால தான். அதுக்கப்புறம் அந்த ஹார்ட்டின் டெடி பேர்ஸ் பார்த்துக்கிட்டு நான் அப்படியே ஒரு 10 நிமிஷம் அங்கேயே இருந்துட்டேன். அதை கேட்கும்போது அவங்க வந்து எவ்வளவோ ரேட் சொன்னாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் குட்டி குட்டி பாத்திரங்கள் எல்லாமே இருந்துச்சு, மாப் இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் இது வந்து ஸ்பீட் பண்ணல. நான் வந்து இங்கே எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நான் உங்ககிட்ட காட்டுறேன். எப்படி இருக்குன்னு கரெக்டாக எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு மாதிரி பொருள் எல்லாமே இருக்கும். ₹5 பொருள் கூட இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த வளையல்கிட்டே போட்டிருக்காங்க ₹20 ₹30 அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாருங்கள், குட்டி குட்டி முயல், ஆமை, அதுக்கப்புறம் வந்து குட்டி நாய், அந்த மாதிரி எல்லாமே குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க. குட்டி குட்டியாக இருந்தால் என்ன ஆக போகுது சொல்லுங்கள். அந்த யூஸ் பண்ணுவோம்
பண்ணவும் முடியாது. ஏதோ ஓரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு வாட்டி என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக குட்டி டெடி பேர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு வந்து குட்டி பையனுக்கு நான் கொடுத்துட்டேன். அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். ஓரத்தில் தான் இருந்துச்சு, அதனால் நான் அவனுக்கு கொடுத்துட்டேன், அவன் இது பண்ணட்டும்னு சொல்லிட்டு. ஹேண்ட்பேக் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து 150 ரூபா 250 ரூபா இருந்துச்சு. பரவாயில்லண்ணா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இங்கே பாருங்கள் 10 ரூபா பொருள் 5 ரூபா பொருள்னு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே தான் நான் வந்து எனக்கு தேவையான ரப்பர் பேண்ட் அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா 5 ருபீஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட் அப்படின்றதுனால நான் அங்கே வந்து பாதி பொருட்களை வாங்கிட்டு எனக்கு கொலுசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி முத்தாக இங்கே பார்த்தீங்களா, இங்கே இந்த மாதிரி முத்தாக இருக்கிற கொலுசு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. வெளியில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அம்மா கிட்ட இருக்கும்போது நான் போனஸ் காசில் வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி. அவ்வளோதான். அதை விட நான் வந்து வெளியில் வந்து போட்டது கிடையாது இது வரைக்குமே. எனக்கு வெளியில் போடலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இதுலையாச்சும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டை கேட்டால் 350 ரூபா சொன்னார். எனக்கு அது வேண்டவே வேண்டாம். 350 ரூபாவுக்கு 3 செட்டாச்சும் வரும். அதை வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் நான் வந்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்முனாயிட்டேன். நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி கவரிங்க்கு கொடுக்குற பதில் நீங்கள் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வெளியிலே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில் வாங்குறது அப்படின்றது வந்து நம்மளால் ஒரே வாட்டி போடுற பட்ஜெட். இது வந்து 100 ரூபாயில் கூட நாங்கள் வந்து 1 வருஷம் வரைக்கும் ஓட்டுவோம். வெளி அப்படி கிடையாது. நம்மளுக்கு வந்து இங்கே யூஸ்வலாக எல்லாருமே சொல்கிறேன், இங்கே எல்லாருமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. யாருமே வந்து வெளியில் வாங்க மாட்டாங்க. கல்யாணம் ஆகும்போது மட்டும்தான் கல்யாண பொண்ணுக்காக வெளியில் வாங்கி போடுவாங்க. மற்றபடி நிறைய பேரும் இருக்காங்க, கல்யாணத்தில் கூட எனக்கு வெள்ளி கொலுசு வேணாம், எனக்கு வந்து கவரிங் தான் வேணும். டிசைன்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும், நம்ம மாற்றி கூட போட்டுக்கலாம் அப்படின்றதுனால கூட இங்கே வந்து இந்த மாதிரி வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பின்னின மாதிரி வந்து கொலுசு இருந்துச்சு. அதில் வந்து முத்து வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சா, எனக்கு அது பிடிக்கவே இல்லை. சவுண்டும் வரல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ரொம்ப ரேட் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு. 100 ரூபா பொருளை வந்து 200 300 சொல்கிறாரு. 50 ரூபா பொருள் வந்து அதிகமாக சொல்லவும் நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறதே வந்து கம்மியான பட்ஜெட். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நடக்க முடியும். அதுவே வந்து இவ்வளோ பொருள் சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கம்முனாயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து வளையல் வந்து பார்த்துட்டு இருந்தோம். பட் இங்கே இன்னும் அதிகமாகவே சொல்லிட்டு இருந்தாங்க. ரேட் எவ்வளோன்னு கேட்டதுக்கப்புறம் கம்முன்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்ன வாங்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தோம். அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து குட்டி பசங்களுக்காக கண்ணாடி, அதுக்கப்புறம் வந்து பாலு இந்த மாதிரி இருந்துச்சு. அதை வந்து நாலு முழுக்க அங்கே நம்ம அப்படி சுற்றிக்கிட்டே இருந்தால் கூட நம்மளுக்கு அந்த இது பெருசாக வந்து நம்மளுக்கு அது அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து கம்மியாக ஆகாது. அதுக்கப்புறம் மேக்கப் செட்டு, கம்மல், அதுக்கப்புறம் கையில் போடுறது மோதிரம், கம்மல், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஆனால் இதை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னாவே 1 நாள் 2 நாள் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் கலர் போய்டும். ஏன்னா இவங்கள நம்பி நம்ம வாங்க முடியறதில்ல. அதனால தான் நான் வாங்கினது கிடையாது. லிப்ஸ்டிக் எல்லாம் நான் இங்கே வாங்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் புடவை எல்லாமே மாமர் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து 200 ரூபாய் 250 ரூபாய் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கேயும் வந்து 5 ரூபா பொருள் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் முன்னாடியே வாங்கிட்டேன், அதனால அங்கே வாங்கலை. அதுக்கப்புறம் ரிங் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி வந்து இருந்துச்சு கண்ணுக்கு போடுறதுக்கு, கூலிங் கிளாஸு, அதையும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதுவும் வாங்கலை. இது 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி சொல்லிவிட்டு இது பார்த்துட்டு இருந்தாங்க. நான் சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து 30 ரூபா 40 ரூபா, வளையல் வந்து 100 ரூபா அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பால் அதெல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். திருப்பி இந்த கடைக்கு வந்தோம். இங்கே வந்து மாமியார் வந்து மெட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மெட்டி வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ஜும்கா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த முத்து எல்லாமே ஃபுல்லாமே ரொம்ப தூரமாக இருக்குது. அதுவும் ரேட்டு கேட்டேன் அப்படின்னா கம்மனாயிட்டேன். நான் 80 ரூபா 100 ரூபா சொல்லிட்டாங்க. எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மனாயிட்டேன். குட்டி குட்டி பொம்மைங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்ககிட்ட இந்த வாட்டி அதிகமாக போட்டிருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் கூட இந்த அளவுக்கு கடை போடல. இந்த வாட்டி சூப்பராக கடை போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. இது வந்து வயல் கிட்ட போடுறாங்க. இங்கே பாருங்களேன், தாலி கொடி, அதுக்கப்புறம் வளையல் எந்த அளவுக்கு அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.
எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அங்கே வந்து ஒரு கலரை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை வந்து எடுக்க சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அவங்களுக்கு காதே கேட்காது. நம்ம எடுத்துகிட்டு போயிட்டா கூட அவங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. நம்ம மற்றவங்கள ஏமாற்றக்கூடாது இல்லைங்களா, அதனால தான். அதுக்கப்புறம் வந்து கிண்ணம், அந்த தட்டு அதெல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாலி செயின் அதெல்லாமே நாங்கள் வந்து பார்த்துட்ருந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கம்மியான பட்ஜெட்டில் நம்ம வந்து வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாமியார் வந்து கிளாஸ் வாங்கிக்கலாம் நம்ம அப்படின்னு சொன்னாங்க. சரி மம்மி நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ற ஐட்டம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இங்கே வந்து பிரியாணி இருக்கும், ரோல் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சாட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து தோசை இருக்கும், பூரி இருக்கும், கபாப் இருக்கும், போண்டா, பஜ்ஜி எல்லாமே இது இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆம்லெட் போடுவாங்க, எல்லாமே போடுவாங்க. எங்ககிட்ட வந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்குல்ல, அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா மாமியாரும் அப்பாவும் வந்து சேர்ந்து இது சாப்பிட்டாங்க. லொஸ்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தயிரில் பண்ணுவாங்க, செம்மையாக இருக்கும், அது சாப்பிட்டாங்க. நான் வந்து ஒரு பொட்டேட்டோ ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒன்று சாப்பிட்டேன் 30 rupees கொடுத்துட்டு. இங்கே பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்லா டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பாவுக்கு வந்து அருவா வெட்டுறதுக்காக, அருவா வெட்டின்னு சொல்லுவாங்களான்னு தெரில, எங்கள் பாஷையில் வந்து மச்சு அப்படின்னு சொல்லுவோம், வெட்டருவான்னு சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அது வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இடையில இந்த மாதிரி பிஸ்கெட்டில் வந்து புகை வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த பிஸ்கெட் வச்சு புகை வச்சு ஒரு பையன்கிட்ட கொடுத்துக்கிட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அதை பார்த்துட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் வந்து நியூஸில் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி சாப்பிட்ட ஒரு பொண்ணு வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் அதை போகிறதே கிடையாது, தேவையில்லாமல் எதுக்கு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிடவே இல்லைங்க. பாருங்கள் எப்படி ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், என்னால் அங்கே போக முடியல. பாருங்கள், மாமியாரும் அப்பாவும் வந்து லொஸ்ஸி சாப்பிட்றாங்க. நான் வந்து அந்த ஸ்ப்ரிங் ரோல் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய்.